ஆராசா கேட்கறது வந்து ஒன்றிய அரசாங்கத்துடைய பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து எங்களுக்கு தரல அப்படின்னு. நீங்க சொல்றது மாநில அரசாங்கத்துடையக்கு கொடுக்க வேண்டிய நிவாரண நிதி கொடுத்தா சொல்றீங்க. கேட்குற கேள்விக்கு நீங்க சொல்ற பதில் அன்ஃபிட் அப்படின்னு சொல்றாரு. டிஆர் பாலு அவர் தலித் அமைச்சர் அப்படிங்கிறனால அன்ஃபிட்னு சொல்லிட்டாரு. ஒரு கேம்பெயின் ஆரம்பிச்சார். அப்போ அவர் உடனே கேட்டார், எல்முருகன் தலித்னா அப்போ ஆராசா யாரு அப்படின்னு அவர் உடனே கேட்டார். ஒவ்வொரு ஜாதியையும் திமுக புறக்கணிச்சிருச்சு, அதிமுக புறக்கணிச்சுங்கிறது அவங்களுடைய முக்கியமான கேம்பெயினாக வைக்கிறாங்க. ஆனால் பிற்படுத்தப்பட்ட ஒரு இடஒதுக்கீட்டில் திமுகவோட ஸ்டாண்ட் என்ன, பாஜகவோட ஸ்டாண்ட் என்ன? அகில இந்திய அளவில் ஓபிசி ரிசர்வேஷனில் திமுக வந்து இந்த மக்களுக்கான பிரதிநிதியாக இருக்குதா இல்லை பாஜக இருக்குதா? உங்கள் ஜாதியை சேர்ந்தவரை ஆளுநர் ஆக்கியிருக்காங்களா, உங்கள் ஜாதிக்கு இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்தாங்களா? இந்த இடம் தான் இதில் முக்கியமானது. இவர் கூட்டணி கட்சிகளெல்லாம் ஸ்ட்ராங்காக வச்சு பேச்சுவார்த்தையை நடத்திக்கிட்டு இருக்காரு. ஆனால் இவர் பலவீனமாக இருக்கிறதாகவும் அவர் ஸ்ட்ராங்காக இருக்கிறதாகவும் கேம்பெயின் பண்ணுவாங்க. வி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். பத்திரிகையாளர் திரு பன்னீர் அவர்கள் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் பன்னீர். வணக்கம். இப்போ பிஜேபி தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எல் முருகனை நாங்கள் வந்து ஒரு கட்சியினுடைய தலைமை ஆக்கியிருக்கோம், தமிழ்நாட்டு பிஜேபியினுடைய தலைமை ஆக்கியிருக்கோம். அருந்ததியர்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய அங்கீகாரம், அருந்ததியர்களுக்கு பிஜேபி வந்து தான் இவ்வளோ பெரிய அங்கீகாரத்தை கொடுத்துருக்கு அப்படின்னு அவங்க பேசுகிறாங்க. அதனுடைய உண்மைத்தன்மை என்ன? இப்போ இன்னைக்கு கூட வந்து பார்லிமெண்ட்டில் ஆராசா பேசுகிறார். தமிழ்நாட்டுக்கு பேரிடர் நிவாரண நிதி கொடுக்கல, சென்ட்ரல் அதாவது ஒன்றிய அரசாங்கத்தோட நிவாரண நிதி கொடுக்கல அப்படின்னு பேசுகிறாரு. இடையில குறுக்கிட்டு எல்முருகன் வந்து மாநில அரசோட இதிலேருந்து கொடுத்ததை பற்றி பேசுகிறாரு. அப்போ டிஆர் பாலு எந்திரிச்சு என்ன கேட்குறாருன்னா, ஆராசா கேட்குறது வந்து ஒன்றிய அரசாங்கத்துடைய பேரிடர் நிவாரண நிதியிலேருந்து எங்களுக்கு தரல அப்படின்னு. நீங்கள் சொல்கிறது மாநில அரசாங்கத்துடையக்கு கொடுக்க வேண்டிய நிவாரண நிதி கொடுத்தா சொல்கிறீங்க. கேட்குற கேள்விக்கு நீங்கள் சொல்கிற பதில் அன்ஃபிட்டு அப்படின்னு சொல்கிறாரு. இன்றைக்கி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, எல்முருகன் ஒரு தலித்து, டிஆர் பாலு அவர் தலித் அமைச்சர் அப்படிங்கிறனால அன்ஃபிட்டுன்னு சொல்லிட்டாரு. ஒரு கேம்பெயின் ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அவர் உடனே கேட்டார், எல்முருகன் தலித்துனா அப்போ ஆராசா யார் அப்படின்னு அவர் உடனே கேட்டார். இப்படி தான் அவங்க கேம்பெயின் பண்ணுவாங்க. என்ன நடந்தாலும் ஏதாவது ஒரு வார்த்தை மீறி விழுந்தாங்க. ஆனால் பெஞ்சமினை பிடிச்சி எடப்பாடி பழனிசாமி திட்டி தள்ளிவிட்டால் கூட டிபேட்டாக மாறாது. இதுதான் இங்கே திமுகவுக்கும் மற்ற கட்சிகளுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். அதாவது இதுலேயே பார்த்தீங்கன்னா, அந்த பாஜக வந்து தான் இப்போ எல்முருகன் மாதிரியான ஒரு தலித் மக்கள் அருந்ததியர் சமூகத்துக்கு வந்து முன்னுரிமை கொடுக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறத சொல்கிறாங்க பார்த்தீங்களா? அதே மாதிரி மாமன்னன் படம் வந்த உடனே அந்த கேரக்டரே தனபாலு தான், ஜெயலலிதா தான் அந்த பதவியை கொடுத்தாங்கன்னு ஒன்று பேசுனாங்க. மாமன்னன் படம் வந்தோடனே எல்முருகன் வந்து தான் ஒரு அருந்ததியர்களுக்கான பிரதிநிதித்துவத்தை பாஜக தான் கொடுத்துச்சு அப்படின்னு ஒன்று பேசுனாங்க. ஆனால் வரலாறு, தமிழ்நாட்டோட அரசியல் வரலாறு எடுத்து பார்த்தா, அந்தியூர் செல்வராஜ முதல்ல தமிழ்நாட்டில் ஒரு அருந்ததியரை அமைச்சராக்குனது திமுக. அதே மாதிரி விபி துரைசாமி 1989 அவங்க வந்து சபாநாயகர் ஆக்குறாங்க. அதுக்கு பிறகு ராஜ்யசபா உறுப்பினராகவும் ஆக்குறாங்க. அப்புறம் 2006 ஒரு துணை சபாநாயகராக ஆக்குறாங்க. இந்த அரசியல் வெளிக்குள்ள அருந்ததியர்களுக்கான அமைச்சர் பதவி, இந்த மாதிரி துணை சபாநாயகர் பதவி, கட்சியுடைய துணை பொதுச் செயலாளர் விபி துரைசாமி, இப்போ அந்தியூர் செல்வராஜ் விபி துணை பொதுச் செயலாளராக இருக்கார். இப்போ இந்த போஸ்டிங்கெல்லாம் திமுக தான் முதல்ல கொடுத்துச்சு. திமுக தான் முதல்ல நம்ம அமைச்சராகச்சு. அருந்ததியர்களுடைய வாக்கு வங்கி பெரும்பான்மையாக எம்ஜிஆருக்கு போடப்பட்டதாக சொல்லப்பட்டாலும் அவர்களுக்கான அரசியல் பிரதிநிதித்துவத்தை அமைச்சராக கொடுத்தது திமுக. இந்த உண்மைகள் எல்லாத்தையும் மறைச்சிட்டாங்க. அதே மாதிரி அருந்ததியர்களுக்கான உள்ஒதுக்கீடு, அதை வந்து திமுக தான் 2006-11 அந்த ஆண்டுகளில் உள்ஒதுக்கீடு கொடுக்குது. அந்த உள்ஒதுக்கீடுல நிறைய புதிய இளைஞர்கள் பொறியியல், மருத்துவம் இப்படி நிறைய படிக்கிறாங்க. இப்போ 3% இடஒதுக்கீடு அப்படிங்கிறதுல ஒவ்வொரு ஆண்டும் அருந்ததியர்களுடைய மருத்துவர் எண்ணிக்கை எனக்கு அதிகமாக இருக்குது. இது எல்லாமே பண்ணது திமுக. இது எல்லாத்தையும் பண்ணின திமுகவை மொத்தமாக மறைச்சிட்டு என்ன பண்ணிட்டாங்க, அவர் அதுக்கு பிறகு வந்து தனபால் அவர் எம்ஜிஆர் காலத்தில் எம்எல்ஏ, எம்ஜிஆர் காலத்தில் அவருக்கு அமைச்சர் பதவி கொடுத்துருக்கலாம், ஜெயலலிதாவுடைய முதல் கவர்மெண்ட்டில் கொடுத்துருக்கலாம். அப்போல்லாம் கொடுக்கல. 2001 தான் கொடுக்குறாங்க. இவங்க இந்த பிரதிநிதித்துவம்லாம் கொடுத்த பிறகு 2011 அவரை துணை சபாநாயகராக்குறாங்க. நம்ம ஜெயக்குமாரை சபாநாயகராக்குறாங்க. ஜெயக்குமார் வந்து போஸ்டர் ஒட்டுறாரு. அவர் பிறந்த நாளுக்கு அடுத்த முதல்வரேன்னு போஸ்டர் ஒட்டினோன்னா அவர் அதிலேருந்து நீக்குறாங்க. அதிமுகவில் இந்த மாதிரி ஒருத்தரை நீக்கிறது ரொம்ப இயல்பு. ஆட்டோமேட்டிக்காக துணை சபாநாயகராக இருந்தவர் சபாநாயகராகிறார். அதையும் மாமன்னன் படத்தில் டிமாண்டே சபாநாயகராக்கு அப்படிங்கிறது தான். இதுவும் ஒன்று அப்படின்னு போட்டு அந்த மாமன்னன் ராசாக்கண்ணு பாட்டெல்லாம் தனபாலுக்கு போட்டு கொண்டு வந்துட்டாங்க. சத்துணவு அவரை வீட்டில் சாப்பிட மாட்டேன்னு சொன்னாங்க, அதனால் அவரை சத்துணவுத்துறை அமைச்சராக்குனாங்க அப்படின்னு நம்ம நிறைய பேர் பேசுனாங்க.
முதல்ல அப்படி சொன்னவன் மேலே நீங்கள் தீண்டாமை SC/ST கேஸில் கைது பண்ணியிருக்கணும் உங்கள் கட்சிக்காரனாக இருந்தால் கூட. ஆனால் இது ஒரு கதை இவங்களாவே சொல்கிறது. அப்போ உங்கள் கட்சியில் இருக்கிறவங்க எல்லாம் ஜாதி பார்ப்பாங்க அப்படிங்கிறதையாவது ஒத்துக்கணும். அதெல்லாம் விட்டுட்டு இந்த ஜெயலலிதாவுக்கு எப்படி ஒளிவட்டம் பூசுவது இந்த வாய்ப்பில் கூட. ஆனால் அந்தியூர் செல்வராஜை மந்திரி அமைச்சராக்குனது, VP துரைசாமியை துணை பொதுச் செயலாளராக, ராஜ்யசபா உறுப்பினராக, துணை சபாநாயகராக இப்படி முதல்ல பிரதிநிதித்துவம் கொடுத்தது, இடஒதுக்கீடு கொடுத்தது, இது எல்லாமே திமுகங்கிறத எங்கேயுமே யாருமே பேச மாட்டாங்க. ஆனால் அதிமுகவுக்கு எங்கேயாவது ஒரு சின்ன ஒளிவட்டம் இப்போ கஜாவே சிறப்பாக கையாண்டாருன்னு பேசிட்டாங்கல்ல, அப்படி பேசிடுவாங்க. இது காலங்காலமாகவே நடக்கிறது. அப்போ அருந்ததியருடைய ஓட் பேங்க் திமுகவுக்கு எப்பவுமே இருந்துட்டு தான் இருக்கானே. 1970களில் அது எம்ஜிஆருக்கு விழுந்துச்சா இல்லையாங்கிறதுக்கு நமக்கு டேட்டா கிடையாது. ஆனால் இப்போ 2011க்கு பிறகான காலகட்டத்தில் இந்த 3% இடஒதுக்கீட்டுக்கு பிறகு கல்வி வேலைவாய்ப்பில் அந்த சமூகத்தோட இளைஞர்கள் நிறைய படித்து வந்த பிறகு அவங்களுக்கு விழிப்புணர்வு வருது. விழிப்புணர்வில் அவங்க திமுகவை நோக்கி தான் நகர்றாங்க. அவங்கள பிரதிநிதித்துவம் பண்ணக்கூடிய அமைப்பாக இருக்கக்கூடிய ஆதித்தமிழர் பேரவை, தமிழ் புலிகள் கட்சி, இவங்கெல்லாம் திமுக கூட்டணியை ஆதரிக்கிறாங்க. கடந்த தேர்தல் முடிஞ்ச பிறகு, சட்டமன்ற தேர்தல் முடிஞ்ச பிறகு இந்துவில் ஒரு ஜாதி வாரியாக ஓட்டு யாருக்கு அதிகமாக விழுந்துச்சு அப்படின்னு போட்டிருந்தாங்க. அதில் இவங்க அருந்ததியர்களோட ஓட்டு திமுக அணிக்கு தான் விழுந்துச்சுன்னு ஹிந்துவில் வெளியிட்டிருந்தாங்க. இன்றைக்கி அந்த வாக்கு வங்கி திமுகவோட வாக்கு வங்கி தான். ஆனால் அதை யாரும் பேச மாட்டாங்க. இப்போ வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலாகட்டும், அதுக்கு பிறகு 2026 சட்டமன்ற தேர்தலாகட்டும், இதில் அருந்ததியர் வாக்கு திமுகவுக்கு தான் கண்டிப்பாக. அதாவது எந்த சமூகமாக இருந்தாலும் ஓரளவு கல்வி வேலைவாய்ப்பு படித்து நமக்கு பின்னான அந்த அரசியல்களை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்க இந்த பக்கம் நகர்ந்து வந்துடுவாங்க. இதை நகர்ந்து வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அப்பப்போ ஜெயலலிதாவுக்கு ஒளிவட்டம் உருவாக்குறது, எடப்பாடி பழனிசாமி ஆளுமை, அவர் 19% வாக்கு தான் வாங்கினாருங்கிறத யாருமே பேச மாட்டாங்க. ஆனால் ஸ்டாலின் பலவீனமாக இருக்கிறார் அப்படின்னு பேசுவாங்க. ஏன்னா கூட்டணியில் அவர் கூட கூட்டணிக்கு யாருமே கிடையாது. இவர் கூட்டணி கட்சிகளெல்லாம் ஸ்ட்ராங்காக வச்சு பேச்சுவார்த்தையை நடத்திக்கிட்டு இருக்காரு. ஆனால் இவர் பலவீனமாக இருக்கிறதாகவும் அவர் ஸ்ட்ராங்காக இருக்கிறதாகவும் கேம்பெயின் பண்ணுவாங்க. இப்படித்தான் இது எல்லாமே. இதில் தான் இந்த முறை அந்த வாக்கு வங்கிகள்லாம் இவங்களுக்கு தான் வரப்போகுது. இது இந்த கேம்பெயினை ஒவ்வொன்றா உடைக்க அது மேலும் திமுகவை வலுப்படுத்தும். இவங்க சொல்கிறாங்க, பிஜேபி தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கட்சி தலைமையை நாங்கள் ஒரு அருந்ததியரை கொடுத்துருக்கோம், நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படிங்கிறாங்க. ஒரு அதான் இடஒதுக்கீடு, அதாவது முருகனுக்கு கட்சி தலைமை கொடுத்ததுனால அந்த சமூகம் அடைந்த பலன் என்ன? 3% இடஒதுக்கீட்டால் ஒவ்வொரு ஆண்டும் அந்த சமூகத்திலிருந்து பொறியியல், குறிப்பாக அரசு கல்லூரிகளில் பொறியியல், அண்ணா பல்கலைக்கழகத்தில் பொறியியல், தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைகளில் மருத்துவம் படிக்கக்கூடிய அந்த சமூகத்தை சேர்ந்தவங்கள் அடைந்த பலன் என்ன? அரசாங்கம் எடுக்கக்கூடிய வேலைகள், இந்து சமய அறநிலையத்துறையிலிருந்து, தாசில்தாரிலிருந்து, VAO-லேருந்து Group 1, Group 2, Group 4 வரைக்கும் இந்த வேலைகள் எல்லாம் அந்த சமூகத்துக்கு கிடைச்ச வேலை வாய்ப்பு என்ன? இந்த கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலே இந்த Group 1, Group 2, Group 4 எக்ஸாம் வழியாக அந்த சமூகத்தினருக்கு கிடைத்த வேலை வாய்ப்பு, இந்த பொறியியல் கல்லூரி, மருத்துவக் கல்லூரி, இன்னும் இதர அரசு கல்லூரிகள், இதிலெல்லாம் அந்த சமூகத்துக்கு கிடைத்த கல்வி வேலைவாய்ப்பு, இதில் அடைந்த பலன் பெருதா இல்லை எல்முருகன் தலைவராக ஆனதுனால கிடைச்ச பலன் பெருசா? அப்போ பாஜக இந்த தலைமை பொறுப்பு அப்படிங்கிறது ஒரு பிம்ப அரசியலுக்காக தான் பயன்படுது. ஆமாம், தீவிரமாக பிம்ப அரசியல் தான். இப்போ தமிழ்நாட்டுக்குள்ளே சோசியல் இன்ஜினியரிங் பண்ண வர்றப்ப ஒவ்வொரு ஜாதியையும் திமுக புறக்கணிச்சிருச்சு, அதிமுக புறக்கணிச்சுங்கிறத அவங்களுடைய முக்கியமான கேம்பெயினாக வைக்கிறாங்க. ஆனால் பிற்படுத்தப்பட்ட ஒரு இடஒதுக்கீட்டில் திமுகவோட ஸ்டாண்ட் என்ன, பாஜகவோட ஸ்டாண்ட் என்ன? அகில இந்திய அளவில் OBC ரிசர்வேஷனில் திமுக இந்த மக்களுக்கான பிரதிநிதியாக இருக்குதா இல்லை பாஜக இருக்குதா? இந்த இடத்த எடுத்து பார்க்கணும். உங்கள் ஜாதியை சேர்ந்தவரை ஆளுநர் ஆக்கியிருக்காங்களா? உங்கள் ஜாதிக்கு இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்தாங்களா? இந்த இடம் தான் இதில் முக்கியமானது. திமுக அவங்களுக்கான இடஒதுக்கீடை கல்வி, வேலைவாய்ப்பு, உயர்கல்வி இது எல்லாத்துலேயும் கோர்றதுக்கு வழக்கு வரைக்கும் நடத்துகிறாங்க. அவங்க உங்கள் ஜாதியை சேர்ந்தவங்கள கவர்னர் ஆக்கியிருக்கோம், எங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு கேட்பாங்க. ஆக பெரும்பான்மையான சமூகத்தை பலனடைய வைக்கக்கூடிய வேலைகளை திமுக காலங்காலமாகவே பார்த்துக்கிட்டு இருக்கு. அதை மறைச்சிட்டு தான் இவங்க இந்த கேம்பெயினை பண்ணுறது. அப்போ ஒரு பக்கம் பார்த்தா முர்மு பிரசிடென்ட் ஆகிட்டு ஹேமந்த் சோரனை கைது பண்ண, இதை ஒப்பிட்டு பேசலாமா? ஒரு பக்கம் ஒரு பழங்குடி பெண்ணை குடியரசுத் தலைவர் ஆக்கியிருக்கோம்னு சொல்லுவாங்க. ஆனால் பாராளுமன்றத்திலேருந்து ராமர் கோயில் வரைக்கும் எங்கேயுமே உரிய மரியாதை, ஒரு குடியரசுத் தலைவருக்குள்ள உரிய மரியாதை கொடுக்காம தீண்டாமையோடு அணுகுவாங்க. இன்னொரு பக்கம் ஜார்க்கண்ட் பழங்குடிகளுக்காகவே உருவாக்கப்பட்ட கட்சி சிபு சோரன், அந்த கட்சியை ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா உருவாக்குனது அது ஒரு ஜார்க்கண்ட் முன்னேற்ற கழகம் தான். அது அந்த பழங்குடி மக்களுக்காகவே ஒரு பழங்குடி தலைவராக அவர் உருவாக்குறாரு. அவருடைய மகன் தான் சிபு சோரன். அவருக்கு அடுத்த அந்த கட்சிக்கு தலைமை தாங்கிறார். அவரை கைது பண்ணுவாங்க.
அந்த சமூகத்துக்காகவே உருவாக்கல. ஜார்க்கண்டில் இருக்கக்கூடிய ஜார்க்கண்ட் முன்னேற்றத்துக்காக, ஜார்க்கண்ட் பழங்குடிகளுடைய முன்னேற்றத்துக்காக உருவாகின ஒரு கட்சி அங்கே ஆட்சியில் இருக்குது. அந்த மக்களுடைய ஆதரவில் ஆட்சியில் இருக்குது. அதை கவுக்கிறதுக்கு அந்த அந்த பழங்குடி தலைவரை வந்து கைது பண்ணுவாங்க. இன்னொரு பக்கம் ஒரு பழங்குடியை வந்து நாங்கள் குடியரசுத் தலைவராக வச்சுருக்கோம்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு பழங்குடியோடைய ஆட்சி அங்கே நடக்குது. அதை ஏன் நீங்கள் தடுக்க பார்க்குறீங்க? அவர் மேலே ஏன் கைது நடவடிக்கையில் ஈடுபடுறீங்க? அதுதான் அங்கே கேள்வி. ஸோ இப்போ இந்த 2 நிலைப்பாடு, ஒரு பக்கம் 2 வந்து நிலைப்பாடு. ஒரு பக்கம் அதிகாரத்தில் வந்து ஒரு தலைமையை உட்கார வச்சுட்டு அந்த சமூகத்துக்கு அதிகாரம் இல்லாமல் பண்ணுறது, அதிகாரம் இல்லாமல் பண்ணுறது, அவங்களுக்கான கல்வி வேலைவாய்ப்பு இது எல்லாத்தையும் பறிக்கிறது, அதை ஈடுகட்டுறதுக்கு இந்த மாதிரி யாரையாவது கை காட்டுறது, இதை வந்து அவங்க ஒரு வேலையாகவே பார்க்குறாங்க. ஒரு நெடிய நீண்ட உரையாடல். உங்களோட கருத்துக்கும் நேரத்துக்கும் நன்றி பண்ணிடுறேன்.